இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இது என்னடா இட்லி ஃப்ரைன்னு பார்க்குறீங்களா? இட்லி கொஞ்சம் இன்னைக்கு மீதம் ஆயிடுச்சுங்க. உப்புமா செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டெக்னிக். இது புது டெக்னிக்லாம் இல்லை, பழைய டெக்னிக் தான். இருந்தாலும் நமக்கு இது புது டெக்னிக்னால அதை அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்தாச்சு. ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுனால என்ன பண்றது? இட்லியை தூக்கி போட மனசு இல்லை, எப்படியாவது நம்ம சாப்பிடணும். உப்புமா சாப்பிட்டா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பொரிச்சு கொடுத்தாலாவது சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பொரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். சொல்லப்போனால் இதுதாங்க இட்லியை பொரிச்சு கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் பொரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே மொறுமொறுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் எண்ணெய் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா இட்லி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ள நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருந்துச்சுங்க. உள்ள ஃபுல்லாவே மொறுமொறுன்னு இருந்துச்சு. ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா இட்லியும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. என்னடா இட்லியில என்னமோ இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பஜ்ஜி போட்டேன். பஜ்ஜி போட்டதோட அந்த பீஸ் தான் அதில் ஒட்டி இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். கடைசியாக இட்லி ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களாங்க இது வேகிறதுக்கு? ஏன்னா இட்லி வந்து உள்ளேருந்து வேக ஆரம்பிச்சிச்சு. உள்ளேருந்து மொறு ஆனதுக்கப்புறம் தான் வெளியிலேயே அந்த மொறுமொறுப்பு தன்மை, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு. அது வரைக்கும் வெந்துட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே வேக ஆரம்பிச்சிச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகுது. நான் வந்து ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே இட்லி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறுன்னு வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சுல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள்.